Hi guys, so welcome to our another vlog. ரெண்டு மூணு vlog போட்டாச்சு. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஓகே ஃபைன், எல்லாம் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன vlog பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும்போது இன்னைக்கு வேற வீட்டில் யாருமே இல்லை. வீட்டில் யாரும் இல்லைன்னா பசங்களாம் என்ன பண்ணுவோம்? நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து குக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப போர் அடிக்குது தனியாக இருக்கிறது. அனுவும் கிளாஸுக்கு போயிட்டா வரதுக்கு மதியானத்துக்கு மேலே ஆயிரும். ஸோ ஓகே குக்கிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். நேற்று நான் தான் குக்கிங் பண்ணேன். அது பெருசாக வீடியோ எடுத்து போட முடியல. ஸோ இன்றைக்கி இந்த குக்கிங் பண்ணுறதே ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஞான உதயம் எனக்கு பிறந்தது. நான் மீன் குழம்பு செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்பெஷல் மீன் குழம்பு. அது என்னடா ஸ்பெஷல் மீன் குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஒய்ஃபுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். அதனால அது ஸ்பெஷல் மீன் குழம்பு தான். ஸோ இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறதா இந்த விளாகில் நம்ம காட்ட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டாக இந்த விளாகை பாருங்கள். ரைஸ் மீன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பொருட்கள்லாம் என்னென்னு உங்களுக்கு காமிச்சிட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பேஸ்ட் அது பேர் என்ன, மசால் பண்ணுறது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு மசால் மட்டும் உள்ளே போட்டுட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. இதை முடிச்சிட்டாலே மீன் குழம்புல பாதி ஸ்டேஜ் நம்ம முடிச்சிட்டோம். ஒரு வழியாக மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டாச்சு. நானே செஞ்சதுனால என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நம்ம யாருக்காக செஞ்சோமோ அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி இருக்குதுன்னு கேட்டால் தானே அந்த மீன் குழம்புக்கான ஒரு வேல்யூ. ஸோ வாங்க அவங்கள்ட்ட போய் கேட்போம். இங்கே வந்துட்டியா? சரி சொல்லுங்க, நீங்க இந்த மீன் குழம்பு சாப்பிட்டதுல உங்களோட அனுபவத்தை பகிருங்க. மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா செஞ்சிருந்தேன். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி. அது அடுத்த தடவையிலேருந்து அதையே நல்லா பண்ணேன். ஏன் உப்பு கம்மியா போட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் சொரணையெல்லாம் வந்துருமோ அப்படிங்கறதுக்காக தான். ஜோக் இல்லையா? எனக்கா உனக்காடா? எனக்குலாம் சொரணை ஜாஸ்தியா இருக்குது. ஸோ மற்றபடி நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சா? மற்றபடி நல்லா இருந்துச்சு. மறுபடியும் இவனே செய்யணும்னு நான் நினைச்சிட்டே இருக்கேன். எல்லா தடவையும் பாருங்க இந்த மாதிரி கையில் அடிபடுது. என்ன பண்றது? செஃப் நிஷாந்த் சத்யாவே செஃப்பா மாற போறேன் நான். இனிமே நான்வெஜ்லாம் இனிமேல் நான் தான் சமைக்க போறேன். அந்த சமைக்கிறதுலாம் நான் vlog-ஆ எடுத்து போட்டு என்ன மாதிரி இருக்கிற பசங்களெல்லாம் நான் இன்ஸ்பயர் பண்ண போறேன். குட் குட், கீப் இட் அப். வேலை இருக்கு, போய் செய்வோம். வேலை இருக்கு, வீடியோக்காகவே வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க போய். ஸோ கைஸ், நல்லபடியான ஒரு மீன் குழம்பு, நல்லபடியான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சு சாப்பிட்டாச்சு. மன நிறைவாக சாப்பிட்டு விட்டு அடுத்து வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்புடன் என்ன யூடியூப் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.